வணக்கம் மக்களே. இப்போ நம்ம கேரளாவில் இருக்க கொச்சிவேலி ரயில்வே ஸ்டேஷனில் தாங்க இருக்கோம். எந்த ட்ரெயினில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொச்சிவேலி யஷ்வந்த்பூர் ஏசி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேங்க. இப்போ நம்ம கேரளாவில் இருக்க கொச்சிவேலி ரயில்வே ஸ்டேஷனில் தாங்க இருக்கோம். இங்கே இருந்து கொச்சிவேலியில் இருந்து கர்நாடகாவில் இருக்க யஷ்வந்த்பூர் வரைக்கும் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். எந்த ட்ரெயினில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொச்சிவேலி யஷ்வந்த்பூர் ஏசி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ரொம்ப நாள் இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணணும்னு ஒரு ஆசை. ஸோ அது இன்றைக்கி நிறைவேற போகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்மளோட ட்ரெயின் வந்து பிளாட்ஃபார்ம் 4ல் தாங்க இருக்குது. வாங்க, நம்ம ட்ரெயினில் ஏகப்பட்ட சிறப்பு அம்சங்கள் உண்டு. ஸோ எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பார்க்க போகலாம். ஸோ ட்ரெயின் கரெக்டாக இங்கே கொச்சிவேலியில் 12:50க்கு கிளம்பும். ஆக்சுவலி மணி இப்போயே 12:15 ஆகிடுச்சு. ஸோ வாங்க, முடிஞ்ச அளவு நம்ம விலாகை டக்குன்னு கவர் பண்ணிவிட்டு நம்ம ட்ரெயினில் ஏறலாம். சரி வாங்க, இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு இன்றைக்கி லோக்கோ யார் புல் பண்ண போகிறா அப்படிங்கிறத ஃப்ரண்ட்டில் போயிட்டு பார்க்கலாம். வாங்க, நம்மளுடைய கொச்சிவேலி யஷ்வந்த்பூர் ஏசி எக்ஸ்பிரஸை இன்றைக்கி புல் பண்ண போகிறது VAP 4 கிருஷ்ணராஜபுரம் ஷெட்டு தாங்க. ஸோ இன்றைக்கி இவர் தான் நம்மளையா ஃபுல் ஸ்ட்ரெச் வரைக்கும் கூட்டிகிட்டு போக போகிறாரு. கிருஷ்ணராஜபுரத்தோட VAP 7ங்க. லோக்கோ யாருங்கிறத பார்த்து முடிச்சாச்சு. இப்போ இந்த கொச்சிவேலி யஷ்வந்த்பூர் ஏசி எக்ஸ்பிரஸில் என்னென்ன டைப் ஆஃப் கோச்சஸ் இருக்குது அப்படிங்கிறத வாங்க ஒன்றா போய் பார்க்கலாம். ஃபஸ்ட் ஏசி இருக்குது, செகண்ட் ஏசி இருக்குது, தேர்ட் ஏசி இருக்குது. ஸோ வாங்க எல்லாத்தையும் போய் ஒன்றா பார்க்கலாம். நம்ம கொச்சிவேலி யஷ்வந்த்பூர் ஏசி எக்ஸ்பிரஸில் ஃபஸ்ட் ஏசி இருக்குங்க. வாங்க, ஃபஸ்ட் ஏசியில் போனதும் கிடையாது. ஸோ ஃபஸ்ட் ஏசியில் போனது தான் கிடையாது. உள்ளுக்குனாவது போய் பார்ப்போம். ஃபஸ்ட் ஏசியில் ரொம்ப நாள் இதிலலாம் போகணுன்னு ஆசை. பட் ஆனால் ஒரு நாள் போகலாம். உள்ளுக்க இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ஃபஸ்ட் ஏசிக்குள்ளே. ஸோ இது தாங்க ஃபஸ்ட் ஏசி. ஸோ ஃபஸ்ட் ஏசியில் இது தான் வந்து கேபின். ஸோ 4 பேர் போகிறது. செம்ம ஒரு ப்ரீமியமாக இருக்குது. ஸோ பிளாங்கெட்டு எல்லாமே கொடுத்துட்டாங்க. செம்ம ஒரு பெரிய ரூமுங்க. அவ்வளோதான், உங்களுக்காண்டி ப்ரைவேட் ரூமு. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து கூப்பே, 2 பேர் மட்டும் போகிறது. இதுவுமே வேறு லெவலுங்க. 2 பேர்த்துக்கு தேவையான ஸ்பேஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அல்டி அவ்வளோதான், வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. நல்லாயிருக்கு. இதில் நடந்து போகிறதே அந்த ஃபீலே சூப்பராக இருக்குது. இந்த ட்ரெயினில் வந்து பேண்ட்ரி கார் இருக்குங்க. நம்ம யஷ்வந்த்பூர் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். பார்ப்போம் பேண்ட்ரியிலேருந்து என்னென்ன மாதிரி ஃபுட்டு கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறதெல்லாம். இன்றைக்கி ஒரு செமையான கண்டென்ட் இருக்குது உங்களுக்கு, அது மட்டும் தெரியுது. ஸோ ஹம்சஃபரோட லிவரி போட்ட பேண்ட்ரி கோச். அடுத்து வந்து நம்ம ஏசி 2 டயர் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ ஒரு H1 கோச் கொடுத்துருக்காங்க, ஒரு A1 கோச் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு தேர்ட் ஏசி மட்டும்தான் இருக்கும். வாங்க உள்ளுக்க போயிட்டு இதோட இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ 3 டயருக்கும் இதுக்கும் ஸ்பேஸ் டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்கும். இதில் வந்து நிறைய இருக்கும். 2:3 ரேஷியோவில் 3 டயர் இருக்கும். இது 2 டயர்னால 2:1 இருக்கும். ப்ரைவசிக்கு இந்த கர்டன் இருக்கும், நல்லாயிருக்கும் வந்து. ஸோ கேபின் இல்லைனாலும் அந்த ஒரு ஃபீல் கொடுக்கும். நம்ம வந்து இன்றைக்கி இந்த B3 கோச்சில் தாங்க ட்ராவல் பண்ண போகிறோம். கொச்சிவேலியில் இருந்து யஷ்வந்த்பூர் வரைக்கும். வாங்க நம்மளோட கோச்சோட உள்ளுக்க இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகலாம். இதுதான்ப்பா நம்ம ட்ராவல் பண்ண போகிற LHBயோட கோச்சு. ஸோ ஹம்சஃபருக்கும் இதுக்கும் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், லிவரியில் இருந்து எல்லாமே டோட்டலி டிஃப்ரெண்ட் தான். நம்மளோட பேக் அங்கே இருக்குது. ஸோ அந்த பெர்த்தில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். சைட் லோயர் தான், லக்கிலி சைட் லோயர் கிடச்சிருக்கு. நம்ம கொச்சிவேலி யஷ்வந்த்பூர் ஏசி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் வாரத்தில் வெள்ளிக்கிழமை மட்டும்தாங்க ரன் ஆகுது. வெள்ளிக்கிழமை இங்கே கொச்சிவேலியில் கரெக்டாக 12:50க்கு எடுத்து சனிக்கிழமை விடிய காலையில் 4:30க்கெல்லாமே யஷ்வந்த்பூர் ஷெட்யூல் டைம் கொடுத்துருக்காங்க. வாங்க இந்த சூப்பரான ஏசி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில் நம்மளோட ஜேர்னியை இங்கே கொச்சிவேலியில் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு நிமிஷம் டிலேவோட நம்மளுடைய ட்ரெயின் கொச்சிவேலியில் இருந்து எடுத்தாச்சு. நம்மளோட சூப்பரான இந்த ஜேர்னியும் ஸ்டார்ட் ஆகியாச்சு.
ஜங்ஷனில் இருந்து கிளம்பிட்டுங்க. வந்தே பாரத்துக்கு ஒரு பாய் சொல்லிட்டு. கொல்லம் விசாகப்பட்டினம்ங்க. அதோட எம்டி ரேக்கு தான். ஸோ டைம் கரெக்டாக 1:55 ஆகிடுச்சு. ஸோ இது வந்து லன்ச் டைம். லன்ச் டைமுக்கு என்ன ஆப்ஷன்னா, அதுவும் இந்த ஏசி எக்ஸ்பிரஸில் போனீங்கன்னா, சாரி இந்த ஏசி சூப்பர் ஃபாஸ்ட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. பேண்ட்ரி கார் இருக்கிறதுனாலயே இங்கே வந்து பேண்ட்ரியிலேருந்து கொண்டு வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. பிரியாணி வேணுமா, அது வேணுமா, ஸ்நாக்ஸு, வாட்டர் பாட்டில் எல்லாமே கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பேண்ட்ரி இருக்குது. ஸோ ரெண்டாவது ஆப்ஷன் வந்து ஸ்டேஷனில் வாங்கலாம். மூணாவது ஆப்ஷன் இ கேட்ரிங். நான் வந்து இ கேட்ரிங்கில் தாங்க ஃபுட்டு ஆர்டர் பண்ணிட்டேன். வெஜ் பிரியாணி தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ப்ரைஸ் வந்து நான் வெஜ் பிரியாணி தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். வாங்க அதை போய் சாப்பிட்டுட்டு அதோட ஃபேர் சொல்கிறேன். ஏன்னா ப்ரைஸில் தான் இருக்குது ஹைலைட்டு. ஸோ இது தாங்க நமக்கு பேக் பண்ணி கொடுத்தது. ஸோ அதுக்கப்புறம் இது என்னன்னே தெரில, ஊறுகாவா, சாரி ஊறுகாங்கிற மாதிரிங்க, இது வந்து தயிர் வெங்காயம் நினைக்கிறேன், எனக்கே சரியாக தெரில. அதுக்கப்புறம் ஒரு டிஷ்யூ கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்பூனு. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய பிரியாணி கொடுத்துருக்காங்க. லெட்ஸ் அன்பாக்ஸ். என்ன இதுதான் பிரியாணினா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். கேரளாவில் வந்து பிரியாணிங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, ட்ரை பண்ணலாம், எப்போவுமே நம்ம ஊர் பிரியாணியை மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்ட்டு ஆர்டர் பண்ணியாச்சு. ஆனால் திறந்ததுக்கப்புறமே அந்த பிரியாணியோட ஸ்மெல் அப்படியே வருதுங்க. ஸோ சாப்பிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ மெயினாக இதோட ஃபேர் தான் ஹைலைட்டு. நான் சாப்பிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். மக்களே, இப்போ தான் வந்து பேண்ட்ரியிலேருந்து வந்து ப்ரெட் ஆம்லெட் வந்து விற்றுட்டு சேல் பண்ணிட்டு போனாங்க. ஸோ ப்ரெட் ஆம்லெட் வாங்கினேன், 50 ரூபாங்க. ஸோ ஒரு பெரிய டொமேட்டோ சாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னடா இப்போ தான் புரட்டாசி அது இதுன்னு சொல்லிட்டு வந்தேன்னா, நான் இப்போ தான் சொன்னேன் நான்வெஜ்ஜை பார்த்தா கண்டிப்பாக போயிடுவேன் அப்படின்ட்டு. ஸோ அதனாலேயே வந்துட்டேங்கிறத விட வாங்க வச்சிருச்சு. ஓ, நல்லா ஒரு பெரிய ஸ்லைஸ் ஆஃப் ப்ரெட்டுங்க. ஸோ நல்லா சைஸ் வைஸ் நல்லா பெருசாக. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும், நல்ல பெரிய சைஸுங்க ப்ரெட் ஆம்லெட். ஸோ ஒர்த்துன்னு தான் சொல்லலாம். 50 ருபீஸ்க்கு நல்ல ஒரு பெரிய ப்ரெட் ஆம்லெட்டில் உள்ளுக்க வந்து அவங்களே வந்து ப்ரெட்டை ஸ்லைஸ் பண்ணி வச்சுட்டாங்க. சாப்பிட்றது மட்டும்தான் நம்ம வேலை. விஆர் ஸ்கிப்பிங் காயக்குளம் ஜங்ஷனுங்க. எஸ், இந்த ஜங்ஷனில் வந்து நமக்கு வந்து ஸ்டாப்பிங் கொடுக்கல, அஃபிஷியலாக கொடுக்கல. இந்த ட்ரெயினில் வந்து நமக்கு அஃபிஷியலாக ஸ்டாப் எதுவுமே கொடுக்கல. ஸோ கொல்லம்க்கு அடுத்து செங்கனூர் தான் நம்மளுடைய அஃபிஷியல் ஸ்டாப்பு. ஸோ வி ஆர் ஸ்கிப்பிங் காயக்குளம் ஜங்ஷன். செம ஒரு பிக்கப்புங்க. ட்ரெயின் மெதுவாக லூப் லைன்லேருந்து மெயின் லைனுக்கு ஜாயிண்ட் ஆகி, ஸோ இப்போ செம ஸ்பீடில் வந்து காயக்குளம் கிளம்பியாச்சு. காயக்குளமே ஸ்கிப் பண்ணியாச்சு. என்ன இன்னைக்கு வாய் ரொம்ப ஃப்ளோ ஆகுது.
வந்து ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம்ல, அதை பற்றி உங்ககிட்ட சொல்லிடுறேங்க. அதோட ஃபேர் வந்து 80 ரூபாங்க. கேட்டரிங்கில் ஆர்டர் பண்ணது தான். ஸோ நான் என்ன நினச்சேன்னா, பேண்ட்ரியில் ஃபுட்டு நல்லா இருக்காதோ அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் எதிர்பார்னு சொல்கிற மாதிரி உண்மையாலே அந்த பிரெட் ஆம்லேட் 50 ரூபாய்க்கு 100% ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு குட் குவான்டிட்டியில் 50 ரூபாய்க்கு, அது பேண்ட்ரியில் சூடாக, குவான்டிட்டி வைஸும் சூப்பராக இருந்தது, டேஸ்ட் வைஸும் சூப்பராக இருந்தது. ஸோ அதனால் என்னமோ தெரியல, எனக்கு அந்த பிரியாணி சுத்தமாக பிடிக்கல உண்மையை சொல்ல போனேன். ஏன்னா நம்ம ஊர் பிரியாணியை சாப்பிட்டு வந்து இங்கே சாப்பிடும்போது எனக்கு புதுசாக டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும் போல். ஸோ அதனால் எனக்கு அவ்வளோக்கா பிடிக்கலங்க வெஜ் பிரியாணியை சொல்ல போனால். அதுக்கு பிரெட் ஆம்லேட் 100% ஒர்த்துன்னு சொல்லலாம். ஸோ ஓகேவா, லஞ்சுக்கு உங்கள்கிட்ட சொல்லி முடிச்சாச்சு. லஞ்சுக்கு நீங்கள் மோஸ்ட்லி பேண்ட்ரியில் கூட வாங்கி ட்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா ஸ்டேஷனுக்கு வெளியவே போயிட்டு வாங்கிட்டு வந்துடுங்க. யுவர் விஷ். சரி வாங்க, இப்போ நம்ம ட்ரெயினை வந்து போர்ட் பண்ணலாம். 20 மினிட்ஸ் டிலேவோட செங்கனூரில் இருந்து கிளம்பியாச்சு மக்களே. திருவள்ளா ஸ்டேஷன் நாங்கள் ரீச் ஆகிடுக்கோம். ஸோ இன்னும் இந்த ட்ரெயினோட டிக்கெட் ப்ரைஸ் உங்கள்கிட்ட நான் சொல்லியிருந்திருக்க மாட்டேன். கொச்சிவேலியில் இருந்து யஷ்வந்த்பூர் வரைக்கும் 1225 ரூபாங்க. ப்ளஸ் அது கூட நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணும்போது உங்களுக்கு யூபிஐ சார்ஜஸும் இருக்குது. ஸோ யூபிஐ சார்ஜஸாக உங்களுக்கு 20 ரூபாய் இருக்கும். மொத்தம் 1245 ரூபாங்க. இதுவே நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா 20 ரூபாய்க்கு பதிலாக 30 ரூபா சேர்த்துக்கங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கொச்சிவேலியில் இருந்து யஷ்வந்த்பூர் வரைக்கும் ட்ராவலிங் ஹவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 மணி நேரம் 40 நிமிஷங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் கம்மி 16 மணி நேரத்துக்கு. 25 மினிட்ஸ் டிலேவோட கோட்டயம் நாங்கள் ரீச் பண்ணியிருக்கோம். என்னடா இவ்வளோ டிலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு முன்னாடி கேரளாவோடைய இன்னொரு லெஜெண்டரி ட்ரெயின் கொஞ்சம் டிலேவோட போயிட்டுருக்கனால நமக்கும் அந்த டிலே அப்படியே கண்டினியூ ஆகுது. எந்த ட்ரெயின்னா திருவனந்தபுரம் சென்ட்ரலில் இருந்து நியூ டெல்லி போகிற கேரளா எக்ஸ்பிரஸ் தாங்க. ஸோ அது வந்து டிலேயில் போயிட்டுருக்கு. அரௌண்ட் ஒரு 30 மினிட்ஸ் டிலேயில் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ட்ரெயினுக்கு பின்னாடி போகிற நம்மளும் டிலேயில் தான் போய் ஆகணும், வேறு வழியே கிடையாதுங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு போய்கிட்டு இருக்கு. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம ஒரு ப்ரீமியம் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஆமாங்க, இந்த கொச்சிவேலி யஷ்வந்த்பூர் ஏசி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஒரு பயங்கரமான ட்ரெயின் கூட தான் ரேக் ஷேரிங் பண்ணுது. யஷ்வந்த்பூரில் இருந்து டெல்லி சராய் ரோஹில்லா ஏசி துரந்தோவா இந்த ரேக் தாங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு ஏசி துரந்தோ ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோன்னு கூட சொல்லலாம், எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அது என்ன, அது மட்டும் ஏசி துரந்தோ, இது மட்டும் என்ன ஏசி சூப்பர் ஃபாஸ்ட், ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரேக்கு கோச் எல்லாமே ஒன்று தான். அதில் என்னென்னா உங்களுக்கு வந்து ரொம்ப 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 லிமிட்டட் ஸ்டாப்ஸ் தான் இருக்கும் துரந்தோவில். அது மட்டும் கிடையாது, டிக்கெட்லேயே உங்களுக்கு கேட்ரிங் சார்ஜை இன்க்ளூட் பண்ணி உங்களுக்கு ட்ரெயின்லேயே வந்து ஃபுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு டீ ஸோ ஃபுட்டுமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க.
ஸோ மழை வர்ற மாதிரியே ஒரு ஃபீலாக தான் இருக்குது. ஸோ லெட்ஸி பார்ப்போம் என்ன தான் ஆகும் அப்படின்ட்டு. இங்கிட்ட யாரா நிற்கிறா அப்படின்னு பார்த்தா ஸோ நம்ம ஊர் போகிற வண்டி தான். நம்ம எர்ணாகுளம் காரைக்காலோட ரேக் தாங்க. அதாவது இங்கே இருந்து கோட்டயம்லேருந்து எர்ணாகுளம் வரைக்கும் பேசஞ்சராக ரன் ஆகிட்டு, எர்ணாகுளமில் இருந்து காரைக்கால் டீ கார்டனாக ரன் ஆகிட்டு, காரைக்காலில் இருந்து சென்னை எக்மோர் நம்ம கம்பன் எக்ஸ்பிரஸாக ரன் ஆகும். என்ன பயங்கரமான ஒரு ரேக் ஷேரிங். அங்கே இருக்கிறது வேறு யாருமே கிடையாதுங்க. சிக்கந்தராபாத் திருவனந்தபுரம் சென்ட்ரல் சபரி 1 hour 40 minutes டிலே. என்னன்னு தெரில, பயங்கரமான டிலே. ஸோ கோட்டயம்லேருந்து கிளம்பிட்டோம். இப்போ வாங்க நம்ம ட்ரெயினில் ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகலாம். ஸோ லாக் முதல் கொண்டு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ இங்கே ஆஸ் யூஷுவல் ஒரு சானிடைசர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே. ஸோ அதுக்கப்புறம் தண்ணி ஆல்வேஸ் பர்ஃபெக்ட்டுங்க. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், என்னோடய ஃபேஸ் பார்த்தா கூட கிளியராக உங்களுக்கு தெரியும். ஏன்னா மிரர் வந்து அவ்வளோ க்ளீனாக இருக்குது. உண்மையாலே எந்த ட்ரெயினே நான் மிரர் இவ்வளோ க்ளீனாக பார்த்ததில்லை. ஏன்னா நீங்கள் பார்த்தாவே தெரியும், நான் கேமராவில் இருந்து மிரர் காமிச்சு தான் எடுத்துகிட்ருக்கேன். அவ்வளோ க்ளீனாக இருக்குது மிரரு. ஸோ அதுக்கப்புறம் ப்ளஸ்ஸுங்க, இதுவுமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, வெல் டன் யா, குட் ஜாப். டிலேவோட எர்ணாகுளம் டவுனில் இருந்து கிளம்பிட்டோங்க. நம்ம ட்ரெயின் வந்து கொச்சிவேலியில் இருந்து யஷ்வந்த்பூர் வரைக்கும் 843 கிலோமீட்டராக கவர் பண்ணது 13 ஸ்டாப்போட. ஸோ 13 ஸ்டாப் கொடுத்துமே 16 மணி நேரத்துக்கு ஒரு 20 நிமிஷத்துக்கு கம்மியாக இந்த ட்ரெயின் வந்து எடுத்துக்குது கொச்சிவேலியில் இருந்து யஷ்வந்த்பூர் வரைக்கும் கவர் பண்ணேன். சரி வாங்க எர்ணாகுளம் டவுன்லேருந்து அப்படியே கிளம்பலாம். நம்மளுடைய நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து திருச்சூர் தாங்க.
ஒரு 5 மினிட்ஸ் டேவோட திருச்சூர் ரயில்வே ஸ்டேஷன் நாங்கள் ரீச் ஆகிருக்கோம். ஸோ இந்த ட்ரெயினுக்கு வந்து டிமாண்டு நிறையவே இருக்குன்னு சொல்லலாம். கொச்சிவேலியில் இருந்து கிளம்பும்போது கூட்டம் கம்மியாக தான் இருந்தது. பட் ஆனால் கொல்லம் தாண்ட பயங்கரமான டிமாண்ட்னே சொல்லலாம் இந்த ட்ரெயினில். ஸோ என்னோடய பெர்த்தில் முக்கால்வாசி பேர் ஸோ என்னோட கோச்சில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ரொம்ப வேக்கண்ட்டாக இருந்தது. ஆனால் இப்போ கோச்சே ஃபில் ஆகிற அளவுக்கு பேசஞ்சர்ஸ் வந்துட்டாங்க. ஒரு செம்ம டிமாண்டான ட்ரெயின் தான் இது நினைக்கிறேன். சரி வாங்க, இது கேரளாவில் தான். இன்னும் நம்ம தமிழ்நாட்டில் இந்த ட்ரெயினுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இங்கே வந்து 2 நிமிஷம் தான் ட்ரெயின் நிற்கும். சரி வாங்க டக்குன்னு போயிடலாம். அதனால தான் அவசரமாக பேசிகிட்டு இருக்கேன். நம்மளுடைய நெக்ஸ்ட்டு ஸ்டாப் வந்து பாலக்காடு ஜங்ஷன். இடையில வந்து ஒட்டப்பாலம் வந்து ஸ்கிப் பண்ணிடும். சரி வாங்க போகலாம். டிலேவோட பாலக்காடு ஜங்ஷனில் இருந்து கிளம்பிட்டோங்க. ஸோ இதுதான் கேரளாவுடைய கடைசி ஸ்டாப்பு. இதுக்கப்புறம் நம்ம கோயம்புத்தூர் தான் நெக்ஸ்ட்டு ஸ்டாப். ஸோ எஸ், தமிழ்நாடுக்குள்ளே என்ட்ரி ஆகிடுவோம். சரி வாங்க, இதுக்கு மேலே இருட்டிடுச்சு, காமிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அது அந்த பாலக்காடு கோயம்புத்தூர் செக்ஷன் அவ்வளோ அழகாக இருக்கும். பட் ஆனால் நைட் டைம், ஸோ அதனால் எதுவுமே தெரியாது. டின்னருக்கு மோஸ்ட்லி நீங்கள் பேண்ட்ரியில் ட்ரை பண்ணலாம், ஸ்டேஷனில் வாங்கி ட்ரை பண்ணலாம். ஸோ ரொம்ப டயர்டாக இருக்குது. ஸோ போய் இதுக்கப்புறம் தூங்க தான் போகிறோம். இதுக்கப்புறம் வீடியோ எடுக்க போகிறது கிடையாது. ஸோ தூங்கிட்டு மார்னிங் எங்கே எந்திரிச்சு கண்டினியூ பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா மார்னிங் 4:30 போல் யஷ்வந்த்பூர் போவோம், ஏர்லி மார்னிங். ஸோ எப்படி காலையில் எந்திரிக்க போப்பேன்னு எனக்கும் தெரியல. ஸோ இப்போ போய் தூங்க போகிறேன், அவ்வளோதான். ஓகேவா மக்களே, குட் நைட், காலைல பார்ப்போம். 5 மினிட்ஸ் பிஃபோர் டைமாகவே நம்மளுடைய பெங்களூரில் இருக்க யஷ்வந்த்பூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கொச்சிவேலியில் இருந்து யஷ்வந்த்பூர் வரைக்கும் இந்த ஜேர்னி பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு, இன்னும் நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படின்னா தான் இந்த மாதிரி நிறைய ட்ரெயின் வீடியோஸ் உங்களுக்கு வரும். ஸோ ஓகே மக்களே, அண்டில் தென் டேக் கேர், பாய் ஃப்ரம் ட்ரெயின் பையன், பாய், டாட்டா.